everyone. I am science teacher. Name Ilaya Bharati. Today we will see 9th standard science unit 17 animal kingdom. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 17 விலங்கு உலகம். சரிங்களா, விலங்குலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. Introduction. The variety of living organisms surrounding us is incomprehensible. Nearly 1.5 million species of organisms which have been described are different from one another. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சே நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்ன பூச்சி, புழு, பறவைகள், விலங்குகள்னு எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுல ஒரு கால்வாசி கூட நம்ம முழுசாக பார்க்கலாம். காரணம், இந்த உலகத்தில் அறிவியலாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சதே எவ்வளோ அப்படின்னா நியர்லி 1.5 மில்லியன், அதாவது 1.5 மில்லியனுக்கு மேலே. சரிங்களா, அவ்வளோ அதிகமான வகை கொண்ட ஸ்பீசிஸ் உயிரினங்கள் நிறைய இருக்குது. இத்தனை மில்லியன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒரு மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையை கொண்டு இருக்குது. சரிங்களா, எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, டிஸ்கிரைப்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்றை பார்த்தோம்னா இன்னொன்று மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டு இருக்கும். த யூனிக்னஸ் இஸ் டியூ டு த டைவர்சிட்டி இன் த லைஃப் ஃபார்ம்ஸ் வெதர் இட் இஸ் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனித்தன்மையும் கொண்டு இந்த பல்வகைத்தன்மை கொண்டு உயிரினங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெதர் எப்படி அதாவது ஒரு பாக்டீரியாவாவோ, ஒரு தாவரமாகவோ, ஒரு அனிமலாகவோ அப்படி நிறைய வகைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட்ஸ் வேரியேஷன் இன் தர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர், மோட் ஆஃப் லிவிங் எக்ஸெட்ரா. அதாவது இந்த முதல்ல பார்த்தோம், ஒன்று ஒரு தனித்தன்மை கொண்டு இருக்குது. இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தோம், பாக்டீரியா, தாவரம் அல்லது விலங்குன்னு ஒன்றும் அதனுடைய பல்வகைத்தன்மையோடு இருக்குது. அதே போல் எப்படி பிரிச்சிருக்காங்க, எதனால் வகைப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆர்கானிசம்னோட புற அமைப்பு, வெளிப்புற தன்மை, புற அமைப்பு, அதனுடைய உள்ளமைப்புனா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கான்ஸும் அதனுடைய செயல்பாடுகள் பொறுத்து வேறுபட்டிருக்கு. அதே போல் புற அமைப்பு பொறுத்து வேறுபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய நடத்தை, அதனுடைய ஒன்று ஒரு மாதிரி இல்லையா. பறவை பறக்குது, இங்கே புழுக்களை ஊறுது இல்லையா. ஒன்றும் ஒரு மாதிரியான ஒரு நடத்தையை கொண்டு இருக்குது. அப்புறம் அதனுடைய லிவிங் பிளேஸ், வாழ்க்கை முறை, ஒன்று நீரில் வாழக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது, நிலத்தில் வாழக்கூடியதுன்னு இருக்குது, பறவைகள் மரத்தில் வாழக்கூடியதுன்னு இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுத்தி இருக்குது. அதனுடைய புற அமைப்பு பொறுத்து இருக்குது, அதே சமயம் உள்ளமைப்பு பொறுத்து இருக்குது, அதனுடைய நடத்தை, அப்புறம் வாழ்க்கை முறை. இது எல்லாத்தையும் கொண்டு தான் இந்த ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களை நம்ம பிரிச்சிருக்கோம், வகைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. This versatile nature among the living animals forms the basis of diversity. The diversity among the living organisms can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விலங்குகளுடைய ஒவ்வொரு வேறுபட்ட தன்மை தான் உயிர்களின் பல்வகைமைக்கு, அதாவது வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அடிப்படை காரணமே என்னென்னா, இதனுடைய ஒவ்வொரு குணங்களும் உள்ளமைப்பு, புற அமைப்பு, நடத்தை, வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் கொண்டு தான் இருக்குது. இந்த ஒரு வகை விலங்குகளும் முறைப்படி வரிசைப்படுத்துறதன் மூலிமா தான் இவ்வளோ வகையான விலங்குகளை, உயிரினங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை வகைப்படுத்தலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறத மட்டும்தான்
தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு இருக்கக்கூடியது இப்போ நீங்களாம் நிறையவே டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பீங்க. அதில் எவ்வளோ காட்டுறாங்க, ஒரு உயிரினமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறத நல்லா நமக்கு புரிய வைக்கிறாங்க இல்லையா. அப்போ இது எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி பார்க்குறோம், எப்படி உணர்கிறோம், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி எப்படி உணர்கிறோன்னா இதை ஒழுங்காக அதனுடைய ஒவ்வொரு கேரக்டரை பொறுத்து அந்த விலங்குகளை அந்த உயிரினங்களை முறையாக வரிசைப்படுத்தி காட்டுறதன் மூலியமாக தான் இந்த உயிரினங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த உயிரினங்களை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது, கடினமாகிடும். சரிங்களா, அதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. The study of various organisms would be difficult without suitable method of classification. இந்த வகைப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த உயிரினங்களை ஒன்றையுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the method of arranging organism into groups on the basis of similarities and differences is called classification. அதாவது இந்த வகைப்பாட்டு மெத்தட் எப்படின்னா உயிரினங்களுடைய ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை கொண்டு இந்த அடிப்படையாக வச்சு தான் இதை பிரிச்சிருக்காங்க, ஒரு குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. மனிதன்னா அவங்க ஒரு குழுக்கள், விலங்குகளில் ஒரு குழுக்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. தாவரங்கள் ஒரு குழுக்கள், சரிங்களா, பாக்டீரியா ஒரு குழு, வைரஸ் ஒரு குழு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த உயிரினங்களுடைய ஒற்றுமை வேறுபாடுகளை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. Taxonomy is the science of classification which makes the study of wide variety of organisms easier. இப்போ இந்த டாக்ஸானமி, அதாவது டாக்ஸானமினா என்னென்னா வகைப்பாட்டியல். சரிங்களா, எதை பற்றி, உயிரினங்களை பற்றி வகைப்படுத்தி சொல்லக்கூடிய அறிவியல் தான் வகைப்பாட்டியல். அதை தான் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். இஸ் த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் விச் மேக்ஸ் த ஸ்டடி ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஈஸியர். அதாவது இந்த உயிரினங்களை பற்றி வகைப்படுத்தி படிக்கக்கூடிய அறிவியலை தான் வகைப்பாட்டியல், டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும், உயிரினங்களுடைய ஒவ்வொரு வகைகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு understand the relationship among different groups of animals. The first systematic approach to the classification of living organisms was made by a Swedish botanist Carolus Linnaeus. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த வகைப்பாடு இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த பல்வகை உயிரிகளை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. இப்போது நமக்கு இந்த வகைப்பாடு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதன் மூலிமா ஈஸியாக நம்மளால் ஒரு உயிரினங்களும் எதன் கீழே வருது, எந்த வகைப்பாட்டுக்கு கீழே வருது அப்படின்னு நம்ம பிரித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி வித்தியாசப்படுத்தி வகைப்படுத்தி உயிரினங்களை நமக்கு புரிய வச்சது யார், முதல்ல இந்த வகைப்பாட்டியில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அதுதான் ஸ்வீடிஷ் பொட்டானிஸ்ட் அப்படின்னா தாவரவியலாளர். சரிங்களா, அவருடைய பேர் என்னென்னா கரோலஸ் லினேயஸ். இப்போது இந்த வகைப்பாட்டியலை சொன்னது யார் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர் கரோலஸ் லினேயஸ் அவருடைய பேர். He generated the standard system for naming organisms in terms of genus, species and more extensive groupings using Latin terms. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை அவர் முதல்ல லத்தீன் மொழியில் தான் ஒரு உயிரினங்களையும் ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்னா பேரினம், சிற்றினம் அப்படின்னு ஒரு குழுக்களாக பிரித்து அவர் சொல்லியிருக்கார். பேரினம் இது, சிற்றினம் இது, எது பேரினத்துலேயும் சிற்றினத்துலேயும் வரும் அப்படின்னு எல்லாம் பிரித்து எந்த மொழியில் முதல்ல அவர் மொழியில் எழுதினார் அப்படின்னா லத்தீன் மொழியில். சரியா, யார், ஸ்வீடிஷ் நாட்டு, அதாவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர் கரோலஸ் லினேயஸ், ஸ்வீடிஷ் பொட்டானிஸ்ட் கரோலஸ் லினேயஸ். இவர் லத்தீன் மொழியில் லத்தீன் டேர்ம்ஸில் என்னென்ன ஆர்கானிசம் உயிரினங்கள் எந்த பேரினம் சிற்றினத்தை சேர்ந்தது, ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத சொல்லி வகைப்படுத்தி காட்டியிருக்காரு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது உயிரினங்களின் வகைப்பாடு. Classification is the ordering of organism into groups on the basis of their similarities, dissimilarities and relationships. அதாவது
உயிரினங்களை அவற்றினுடைய ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை வச்சு அதனுடைய இன தொடர்புகளை வச்சு நம்ம அதனுடைய அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கலாம். அதுதான் வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்ல முடியும் சொல்கிறாங்க. இப்போ the 5 kingdom classification are Munira, Protista, Fungi, Plantae and Animalia. இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா 5 வகைப்பாடு பிரிச்சிருக்காங்க. 5 உலக வகைப்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். கிங்டம்ங்கிறது உலகம், இந்த உயிரினங்களோட உலகம். அதை எவ்வளோ 5 வகையாக 5 kingdom classification 5 உலக வகைப்பாடுன்னு சொல்கிறோம். இதோட பேர் ஒன்று என்னன்னு பார்க்கலாம். முனீரா, அதனுடைய பேர் வித்தியாசமாக தான் இருக்கும். அது முனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. இந்த 5 உலகத்துக்குள்ளார தான், இந்த டாப்பிக்கில் தான் வந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த 5லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு தொகுதி, ஒரு வகுப்பு அதுபடி வரும். அது பின்னாடி நம்ம இப்போ பார்க்கலாம். These groups are formed based on cell structure, mode of nutrition, body organization and reproduction. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 உலகம் பிரிச்சிருக்காங்க இல்லையா, இந்த குரூப்பில், அதாவது இந்த குழுக்களை செல்லோட அமைப்பு, அதாவது உயிரினங்களுடைய உள்ள செல் வச்சு தானே அது உயிரினம் கட்டமைச்சிருக்கும் இல்லையா, அந்த செல்லோட அமைப்பு, அதனுடைய உணவூட்ட முறை, நியூட்ரிஷன்னா அதனுடைய சாப்பாட்டு முறை, உடற்கட்டமைப்பு, அதுதான் ஆர்கனைசேஷன், பாடியோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, மற்றும் இனப்பெருக்கங்களின் அடிப்படையில், அதாவது ரீப்ரொடக்ஷனா இனப்பெருக்கங்களுடைய அடிப்படையில். இப்போ எதை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர், அதாவது செல்லினுடைய அமைப்பு, அப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எந்த மாதிரியான உணவு முறை, அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன், உடலுடைய கட்டமைப்பு, மற்றும் ரீப்ரொடக்ஷன், அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மற்றும் இனப்பெருக்க பண்பு. இதை வச்சு இதனுடைய அடிப்படையில் இந்த 5 உலகத்தையும், அதாவது 5 உலக வகைப்பாட்டை பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹைரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் த ஆர்கானிசம்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன் to smaller and smaller groups which form the basic unit of classification. இப்போ இந்த வகைப்பாட்டினுடைய படிநிலைகள் அடிப்படையில் உயிரினங்களை வந்து சிறிய குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. அதான் இந்த 5 உலகத்துக்குள்ளாரையும் இன்னும் சின்ன குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. எதனுடைய அடிப்படையில்? இந்த உணவூட்ட முறை, செல் அமைப்பு, உடற்கட்டமைப்பு, இந்த ரீப்ரொடக்டிவ், அதாவது இனப்பெருக்க பண்பு, இதையெல்லாம் வச்சு அந்த 5 உலகத்துலேயும் சின்ன குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. அதை which forms the basic unit of classification. அதை வச்சு தான் இந்த வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகுங்கிறது அமைஞ்சிருக்குது. இப்போ முதல்ல நம்ம இதில் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்பீஷீஸ், சிற்றினம்னு சொல்லுவோம். ஸ்பீஷீஸ்னால் சிற்றினம். இட் இஸ் த லோயஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்ட்டுனா கடைசி கேட்டகரியில், கடைசி வரிசையில் வரக்கூடியது சிற்றினம். சரிங்களா? இந்த சிற்றினத்துடைய வகை எப்படி அப்படின்னா, எடுத்துக்காட்டாக ஒன்று பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த லார்ஜ் இண்டியன் பேரக்கீட்டுங்கிறது இந்திய கிளின்னு சொல்லுவாங்க. பெரிய இந்திய கிளி. இதுக்கு வந்து சயின்ஸ் நேம் தான் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட்டாகுலா யூபேட்ரா. சரிங்களா? அண்ட் த க்ரீன் பேரட், பச்சைக்கிளி நம்ம ஊரில் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே 2 வேறுபட்ட பறவை இனங்கள். இது ரெண்டுமே ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். இது ரெண்டுமே கிளிங்க தான், ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதனுடைய உருவ அமைப்பு, அதனுடைய கலரு எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கும். இந்திய கிளி வேறு, நம்ம கிளி பச்சை கிளிங்கிறது வேறு. ஆனால் கிளின்னு தான் சொல்கிறோம். ரெண்டுத்துக்குமே வேறுபாடுங்கிறது இருக்குது. அதாவது தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் யூபேட்ரா அண்ட் கிராமெரிங்கிறது நம்மளுடைய க்ரீன் பேரட், பச்சை கிளி. சரிங்களா? அண்ட் கேனாட் இன்டர்பிரீட், ரெண்டையுமே வந்து இனச்சேர முடியாது. அது வேறு இது வேறு. சரிங்களா? 2ஐயும் ஒன்றா சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஸ்பீஷீஸ். இதை வச்சு தான் சிற்றினம்ங்கிறத நம்ம பிரிக்க முடியுது. அதாவது உருவம் குணம் ரெண்டுமே வேறுபட்டு இருக்கும், ஆனால் பேர் ஒன்று தான். அது கிளி தான், ஆனால் ரெண்டுமே உருவத்துலேயும் குணத்துலேயும் வேறுபட்டு இருக்கும். இதை வச்சு தான் ஸ்பீஷீஸ், அதாவது சிற்றினங்கிறத பிரிக்கப்படுது.
அடுத்தது ஜீனஸ், அதாவது பேரினம் சொல்லுவோம். இது ஜீனஸ்னால் பேரினம். இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் which constitute the next higher category called genus. இந்த ஜீனஸ்ங்கிறது அதாவது பேரினம்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிற்றினம் ஸ்பீசிஸ், அதுக்கு முதல் படி, அதுக்கு அடுத்து முன்னாடி, சரிங்களா. இது ஹையர் கேட்டகரி, அதாவது இது நெருங்கிய தொடர்பு தான் எதுக்கும், சிற்றினத்துக்கு. இந்த பேரினம்ங்கிறது தொடர்புடையது. இது சிற்றினத்திற்கு அடுத்த உயர்ந்த அழகாகும். சிற்றினத்தில் முன்னாடி வரக்கூடியது உயர்ந்த அழகு. ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் உல்ஃப், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நரி, மற்றும் இந்தியன் ஜாக்கிள், குள்ள நரின்னு சொல்கிறோம் இல்லையா. உல்ஃப் வேறு, ஜாக்கிள் வேறு, அதாவது குள்ள நரி வேறு, சரிங்களா. இது ரெண்டுமே பிளேஸ்டு இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ். பார்த்திங்கன்னா அதனுடைய சயின்ஸ் நேம் என்னென்னா கேனிஸ் பாலிபஸ். இந்தியன் ஜாக்கிளோட நேமு கேனிஸ் ஆரஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். பார்க்குறதுக்கு உருவத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும், நிறம் வேறுபட்டு குணம் ஒன்றா இருக்கும். அதுதான் உருவமும் நிறமும் வேறுபட்டு இருந்தாலும் குணம் ஒன்றா இருக்கும். அதுதான் ஜீனஸ், பேரினம் சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இந்தியாவின் நரியும் குள்ள நரியும் சொல்கிறோம். அடுத்தது ஃபேமிலினா ஒரு குடும்பமாக இருக்கிறது. பார்க்கலாம் இது என்னென்னு. ஃபேமிலி, a group of genera with several common characters form a family. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் ஒரே மாதிரி கேரக்டர் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபேமிலிங்கிறது அவங்க ஒரு குரூப்பை காமனாக இருக்கிற ஒரு குழுவை எடுத்துக்கிட்டு அதில் ஒரே மாதிரி குணம் உள்ளதாக பிரிக்கிறாங்க. அதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. பல பொதுவான பண்புகளை உடைய பல்வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் லியோபார்ட், டைகர் அண்ட் கேட் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிலாங் டு த லார்ஜர் கேட் ஃபேமிலி ஃபெலிடான்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு சிறுத்தை, புலி மற்றும் பூனை, இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் வரும், சரியா. பொதுவான பண்பு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அடித்து சாப்பிடும், இன்னொரு உயிரினங்களை அடித்து சாப்பிடக்கூடிய பொதுவான பண்பு இருக்குது. ஆனால் பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. பூனை பாலும் குடிக்கும், பால் சோறு சாப்பிடும், எல்லாம் பண்ணும். ஆனால் புலி அப்படி செய்யாது இல்லையா. ஒரு பொதுவான பண்பு இருக்குது. அந்த பொதுவான பண்பை வச்சு பிரிக்கக்கூடியது தான் ஃபேமிலி. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிறுத்தை, புலி, பூனை, பூனையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஒரு பழமொழி கூட இருக்குது, பூனை புலியை பார்த்து சூடு போட்டுக்கிச்சான், தனியாக அது போல் காட்டணும்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி பொதுவான பண்போடு தான் இருக்குது. ஆனால் என்ன, அது ஒரு விதத்தில் வேறுபட்டு இருக்கும். இதை அப்படி இருக்கக்கூடியதை நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறோம். அதனுடைய ஃபேமிலி பேர் என்னென்னா ஃபெலிடா. டைகர், லியோபார்ட், கேட், இது எல்லாமே ஃபெலிடா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளார வருது. ஆர்டர், a number of related families having common characters are placed in an order. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் ஃபேமிலி பொதுவான பண்பு வச்சிருக்கிற ஒன்று தொடர்பு இருக்கும். பல வகுப்புகள் அனைத்தும் ஒரு வரிசையில் வைக்கப்படுகின்றன. ஒரு பொதுவான பண்பு ஒன்னொன்றுக்கும் தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு வரிசையில் வைக்கப்படும். அதை தான் ஆர்டர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா monkeys, baboons, apes and man although, இது எல்லாமே ஒரு பொதுவான பண்பும் ஒன்றுக்கு தொடர்பு இருக்கும். அதனுடைய உள்ள அமைப்பு, உள்கட்டமைப்பு, வெளிப்புற புற அமைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஒத்து போகும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியது ஒரு ஆர்டரில் வைப்பாங்க. அதுதான் என்னென்ன, குரங்கு, அதாவது வாலற்ற பெருங்குரங்கு தான் பபூன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வால் இருக்காது. அடுத்தது ஏப்ஸ்னால் மனித குரங்கு, அப்புறம் மேன். பார்த்திங்கன்னா குரங்குலேருந்து மனிதன் வந்தானா அந்த மனித குரங்குக்கும் மேனுக்கும் ஒத்துமை இருக்கும். அதனுடைய கை கால்கள், சில முக அமைப்புகள், அந்த உருவத்தில் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கும். அதே போல் உள்ள கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அதனால தான் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் கூட தயாரித்தாங்கன்னா முதல்ல இந்த மனித குரங்குகளுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா. காரணம் அந்த உடல் அமைப்பும் இது நமக்கும் ஒத்துமை இருக்கும். இதெல்லாமே ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது, ஒரு ஆர்டரில் வரக்கூடியது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. belong to different families are placed in the same order
ப்ரைமேட்ஸ். இதனுடைய ஆர்டர் என்ன, அதாவது மங்கீஸ், பபூன்ஸ், ஏப்ஸ் அண்ட் மேன், இவங்க எல்லாருமே எந்த ஆர்டரில் வராங்கன்னா ப்ரைமேட்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் வராங்க. அந்த ஆர்டர் பேர் நேம் என்னென்னா ப்ரைமேட்ஸ். Since all these animals possesses some common features, they are placed in the same order. ஒரு காமன் ஃபீச்சர்ஸ், பொதுவான பண்புகள் அதை வச்சுருக்கு, ஒன்றுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை ஒரே வரிசையில் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாஸ், அதாவது வகுப்பு. ரிலேட்டட் ஆர் சிமிலர் ஆர்டர்ஸ் டுகெதர் ஃபார்ம் எ கிளாஸ். அதாவது ஒன்றுக்கு தொடர்பு இருக்கும் அல்லது ஒரே மாதிரியான வரிசையிலையும் இருக்கும். அதை ஒன்றுனா சேர்ந்தால் அது ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அது ஒரு கிளாஸ். சரிங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், like those different the orders of different animals like those of rabbit, rat, bats, whales, chimpanzee and human share some common features such as the presence of skin and mammary glands. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆர்டரில் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். என்னென்னா ரேபிட்னா எல்லாத்துக்கும் தெரியும், முயல். ரேட்டு எலி. பேட்ஸ் அப்படின்னா வவ்வால். வேல்ஸ் அப்படின்னா என்ன, திமிங்கலம். சரிங்களா? சிம்பான்சி அப்படின்னா மனித குரங்கு. அண்ட் ஹியூமன், நம்ம மனிதன். சரிங்களா? இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஹியூமனுக்கும் முயலுக்கும் சம்மந்தமாக இருக்குது இல்லை இல்லையா? திமிங்கலமுக்கும் நமக்கும் அது தண்ணியில் இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், நிலத்தில் இருக்கோம். இப்போ நமக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் இது எல்லாம் ஒத்துமையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தோல் புற அமைப்பும் பால் சுரப்பி இது எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய முயல், எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு, மனிதன் எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டிருக்கு. அப்போ அந்த பால் சுரப்பிகளும் விலங்கினுடைய தோல் அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதை வச்சு பொதுவான பண்பை வச்சு பிரித்தோம் அப்படின்னா அது இந்த வகுப்புக்குள்ளார வருது. அப்போ அதனுடைய வகுப்போட பேர் என்ன அப்படின்னா ஹென்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் எ கிளாஸ் மெமாலியா. பார்த்திங்களா? மெமாலியா குரூப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம மனிதர்களும் வராங்க, முயலும் வருது, எலியும் வருது. எதெல்லாம் அதாவது பால் ஊட்டக்கூடிய பால் சுரப்பி இருக்கோ அது மெமாலியா அப்படிங்கிற கிளாஸ்குள்ளார, அந்த வகுப்புக்குள்ளார வருது. சரிங்களா? பாலூட்டிகள் அப்படிங்கிற வகுப்பில் வருது. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பைலம்னா தொகுதி. இப்போ classes which are related with one another constitute a phylum. அதாவது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வகைகள் தொகுதிகளாக இருக்குது. எல்லாம் ஒன்றுக்கு தொடர்புடைய ஒரு வகையை சேர்ந்தது ஒரு தொகுதிகளாக பிரிக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போது the classes of different animals like mammals, birds, reptiles, frogs and fishes constitute phylum Chordata which have a notochord or பேக்போன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பல வகையான விலங்குகள், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, தவளை, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான பண்பு இருக்குது. மனிதன் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு பொதுவான பண்பு இருக்குது. என்ன பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டோகார்டு, அதாவது முதுகு நான் உடையவை. எல்லாத்துக்கும் ஒரு சிலத்துக்கு முதுகு எலும்புங்கிறது இருக்குது. அதை வச்சு பிரித்தோம் அப்படின்னா முதுகு எலும்பு தொடர் இருக்குது, அதை வச்சு பிரித்தோன்னா அதை கார்டேட்டா அப்படிங்கிற அந்த பைலத்தில் அந்த தொகுதியில் அதை கொண்டு சேர்த்தலாம். இப்போ இந்த தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கார்டேட்டா அப்படிங்கும்போது முதுகெலும்பு உடையவை. இப்போ நமக்கும் முதுகெலும்பு இருக்குது. அதே மாதிரி மேமல்ஸ்னு எடுத்துக்கிட்டாவே மேமல்ஸில் நாமளும் வரோம் இல்லையா? முன்னாடியே நம்ம பார்த்தோம் வகுப்பு. அந்த வகுப்பில் மெமாலியாங்கிற வகுப்பில் நம்மளும் வரும், பாலூட்டிகள்ங்கிற வகுப்பில் நம்மளும் வரும். பேர்ட்ஸும் வருது, அதுக்கும் இருக்குது முதுகெலும்பு. ரெப்டைல்ஸ் அப்படின்னாவே முதுகெலும்பு உள்ளது. ஃப்ராக்ஸு, சரிங்களா? ஃப்ராக்ஸுக்கும் இருக்குது முதுகெலும்பு. ஃபிஷ்ஷஸ்க்கு நோட்டோகார்டுன்னு சொல்லுவாங்க, முதுகு நான் தண்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு தொகுதி. அது என்ன தொகுதியில் இருக்குது அப்படின்னா கார்டேட்டா அப்படிங்கிற தொகுதியில் இவை எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிங்டம், உலகம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, 5 உலகங்கள் சொன்னோம் இல்லையா? 5 உலகம் என்ன? மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், ஃபங்கை,
பிளான்டே அனிமாலியா. அந்த 5 கிங்டம். It is the highest category and the largest division to which microorganisms, plants and animals belong to. அதாவது இருக்கிறதுலே இதுதான் உயர்ந்த வகைப்பாடு, இது மேம்பட்ட வகை, அதில் மிகப்பெரிய பிரிவு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த பிரிவுக்கு கீழே தான் வரும். அதாவது ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், பைலம். அதாவது சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி. இது எல்லாமே இந்த உலகத்துக்கு கீழே தான் வரும், கிங்டம்க்கு கீழே தான் வரும். இப்போது இதில் வந்து நுண்ணுயிரிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாமே உள்ளடங்கி இருக்குது, எல்லாமே உள்ள கலந்துருக்கு. ஒவ்வொரு உயிருலகமும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஈச் கிங்டம் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் பட் ஹேஸ் த சேம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் குரூப்ட் அண்டர் த கிங்டம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு நுண்ணுயிரி, தாவரம் எல்லாமே உள்ளடங்கியிருக்கு. ஒவ்வொரு உயிருலகமுமே, இதில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டமுமே, அதாவது ஈச் கிங்டம், ஒரு உயிருலகமும் மற்ற உயிருலகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு பொது பண்புகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் காணப்படுது. இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 வகையான உயிருலகங்கள், அதாவது கிங்டமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறதும் ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு சில பண்புகளில் ஒன்று தொடர்பு கொண்டு தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் பட் has the same fundamental characteristics in all organisms grouped under the kingdom. இந்த கிங்டம்குள்ளார, இந்த உலக தொகுதிக்குள்ளார அப்படியே வந்துடும். சரிங்களா, புரிஞ்சுதா? இப்போது உயிரினங்களினுடைய வகைப்பாட்டியில் the tax of living organisms are in a hierarchy of categories as follows. எந்த மாதிரி இந்த உயிரினங்களுடைய வகைப்பாட்டை நம்ம ஒரு படிநிலைக்கு கொண்டு வரோம், எப்படி பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், இந்த ஆர்டர் பிரகாரம் தான் கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். நாம் வந்து ஸ்பீஷீஸ்லேருந்து ஒவ்வொன்றையும் டெஃபினேஷனோடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸ்பீசிஸ்ங்கிறது சிற்றினம், ஜீனஸ்ங்கிறது பேரினம், ஃபேமிலிங்கிறது குடும்பம், ஆர்டருங்கிறது வரிசை, கிளாஸுங்கிறது ஒரு வகுப்பு, பைலம்ங்கிறது தொகுதி, கிங்டம் உலகம். சரிங்களா, இந்த பேருலகத்துக்குள்ளார இதனுடைய ஒரு ஸ்பீஷீஸும் எல்லாமே இதில் அடங்கிடும். சரிங்களா, இதை எப்படி நம்ம எழுதி எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.